கார்த்திக் ராஜா ஆமாம். அப்பா அம்மா வந்திருந்தாங்கப்பா. சரி. அவங்களோட வருத்தத்தை எல்லாம் சொன்னாங்க. உங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ்லலாம் லாஸ் ஆயிடுச்சு, ஆமாம். பிரச்சனை ஆயிடுச்சு சொன்னாங்க. உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நிறைய விஷயம் சொன்னாங்க. என் பையன் வந்து என்ன இருந்தாலும் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டான், என் பையன் ரொம்ப புத்திசாலி புள்ள. உங்கள் அம்மாவோட வாயில் நல்ல விஷயங்கள் தான்ப்பா நிறைய வந்தது, ஒரு சில கெட்ட விஷயங்கள் வந்தது. நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே, நமக்கு எல்லாருக்கும் தான் குறை இருக்கு இல்லையா? என்கிட்ட நல்லது இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதே மாதிரி தான் உங்ககிட்டயும். பட் நம்ம இப்போ எதுக்கு உட்காந்து பேசுகிறோன்னா, ஏதாவது வகையில் உங்களை நாங்கள் ஹெல்ப் பண்ண முடிஞ்சா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் மன அழுத்தம் இருக்குது, இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் உங்கள் மனசில் இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க மனசில் இருக்கிறது உங்களுக்கு புரியலைன்னா, நம்ம உட்காந்து உங்கள்கிட்ட பேசினா அதனால ஒரு தீர்வு கிடைக்கும்னா நல்லது. ஒரு அடோலசன்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஏஜில் நம்ம கொஞ்சம் குழம்பி போய் தான் இருப்போம். எது சரி எது தப்பு நமக்கு தெரியாது. பேரண்ட்ஸ்குள் இருக்கிறது ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். நாங்கள்லாம் உங்கள் ஏஜை தாண்டி தான் வந்திருக்கோம். எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ப்ராப்ளமே இல்லையே தம்பி. உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருக்கு. அது மேஜர் ப்ராப்ளம் தம்பி. ஏன்னா கார்த்திக் ராஜாவோட வாழ்க்கையை பாதிக்கிறது ஒரு ப்ராப்ளம். அது ஹவ் இஸ் லைஃப்? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? தண்ணி அடிக்கலைன்னா வீட்டில் அவங்க பண்ணுற டார்ச்சர் அவ்வளவு. நம்ம ஒரு இது பண்ணாலுமே அவங்க இருக்கும்போது நல்லா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் நம்மளை தான் திட்டுவாங்க. என்னால் வீட்டுக்கு வராதுன்னுலாம் சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி. அதான் சில டைம் வீட்டுக்கு போக மாட்டேன். கையில் கேஷ் இருந்ததுன்னா வீட்டுக்கு போகவே மாட்டேன், எத்தனை நாளாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போக பிடிக்காது? பிடிக்காது, ஏன்னா திட்டுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்கல, நம்ம சொல்கிறத அவங்க கேட்கலங்கும்போது வந்து பிடிக்கல. அப்படியே சுத்த போய் தான் இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. பட் உங்களுக்கு தெரியுமா இது எல்லா பசங்களுக்கும் இந்த ஏஜ்ல இப்படி வரும்னு தெரியுமா? தெரியும் எனக்கு. சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில பெற்றவங்க வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுக்கு டீல் பண்ண தெரியும். உங்கள் பெற்றவங்க கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால அந்த டெம்பர் ரொம்ப சீக்கிரம் போயிடுறது போல. ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே அப்பா கைக்குள்ளே இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கலாம். அப்பா வந்து கோயம்புத்தூரில் இருந்தாங்க, அப்போ வந்து அம்மா கைக்குள்ளே தான் இருந்தேன் நான். இப்போ அம்மாவால் வீட்டு விட்டு வெளியே வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. அப்பா இருந்தாங்கன்னா வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேன், நான் பயப்படுவேன். அம்மானா பையன் இருக்காது, எப்போனாலும் வரல எப்போனாலும் போகலாம் அப்படின்ட்டு. இந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி ஆயிடுச்சு. தம் அடிப்பேன், தம் அடிக்கிறது வந்து வீட்டுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அப்போ வீட்டுக்கு போகும்போது வந்து தான் போட்டு போவேன். ஆனால் இப்போ அப்படி எதுவுமே போட்டு போக முடியாது, ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு திமிரில் அப்படி போயிடுச்சு. இதுலேருந்து வெளியே வரணும்னு ஆசை இருக்கா தம்பி உங்களுக்கு? ஆசை இருக்குது, ஆனால் அவங்க பேரண்ட்ஸு சரியில்லை எனக்கு. அப்படி சொல்லாதீங்க. பேரண்ட்ஸ் சரியில்லை சொல்கிறத விட அவங்க சூழ்நிலை அப்படி. நீங்கள் சின்ன பையன்ல, நீங்கள் வந்து யங்ஸ்டர். உங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் தம்பி? அம்மாவுக்கு ஒரு 42 வயசு இருக்கும், அப்பாவுக்கு ஒரு 44 வயசு இருக்கும். அந்த வயசில் திருந்துறது ஈஸியா இல்லை உங்கள் வயசில் திருந்துறது ஈஸியா? அந்த வயசுல திருந்த முடியாது இல்லை? அப்போ நம்ம தானே மாற்றிக்க முடியும். தம்பி, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க சொத்துக்கு தான் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள விருப்பப்படி ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்க யாருக்கு எழுதி வைக்கணுமோ அவங்க உயிரில் எழுதி வச்சுருவாங்க. அதோட காசு பணம் மேடம், அதுக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு இல்லை, நான் சொல்லி வைக்கிறேன், ஜஸ்ட் சொல்கிறேன். அடுத்தது வந்து வீட்டில் ஒரு சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறாங்க, கேமரா. என்னன்னா இப்போ சொல்கிறாங்கல்ல, நீங்கள் தான் தள்ளி உள்ளே போகிறீங்க, அப்படியெல்லாம் போய் சொல்ல முடியாதுல்ல. அடுத்த வாட்டி காமிங்க சொல்லிடலாம்ல. நீங்கள் போலீஸ் வந்தால் இந்த பையன் ஓடி போயிடுறான்னு அவங்க சொல்கிறாங்க, 100 கூப்பிட்டு போலீஸ் வரதுக்குள்ள ஓடி போயிடுறேன். கேமரா இருந்தா கேட்பாங்கல்ல, எங்கப்பா கேட்பாங்கல்ல. மேடம் நான் ஓடி போறாலும் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் மேடம். சரி தம்பி, அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னது? ப்ரூஃப் பண்ணுறது தானே. அவங்க அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், வீட்டில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் செலவு பண்ணணும். சரியா? ஒத்துக்க மாட்டாங்க மேடம் கேமரா ஃபிக்ஸ். இல்லை ஓகே சொல்லிட்டாங்க. பரவாயில்லையா கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு? நீ ஏன் கேட்குறாத? நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்லை சரி மேடம். உங்கள் 2 பேருக்குள்ள ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் ஏன் தலையிடுறீங்க? சரியா? எப்படியோ போட்டோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும், நல்லா வேலைக்கு போங்க, ஒரு வருஷம் கழித்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிங்க. அவங்கள மறந்துடுங்க தம்பி. உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகலை, ஒன்றா வாழறதுக்கு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க, அதுக்கப்புறம் அது ஒத்து போகலை, பிரிஞ்சு போகிறீங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி சேர்ந்தீங்களோ அதே மாதிரி மரியாதையோட பிரிஞ்சு போகணும். அது என்னன்னு கேட்க மேடம்,
அது நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியவே தெரியாது. இருங்க தம்பி, நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஜென்வனாக நீங்கள் லவ் பண்ணீங்க, நீங்களும் ஜென்வனாக லவ் பண்ணீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒத்து போல, பிரிஞ்சு போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னம்மா, நீங்கள் இங்கே வரீங்கல்ல, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் என்னது கொஞ்சம் செக் பண்ணிப்பாங்க. செக் பண்ணதில் பல விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், எடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ம் வெளிப்படையாக நான் சொல்ல விருப்பப்படல. சரிங்க. உங்களுக்கு பயன் இல்லாமல் நீங்கள் அவங்களோட பழகலை, அவங்களுக்கு பயன் இல்லாமல் அவங்க உங்களோட பழகலை. எனக்கு எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு பிஸ்னஸ் வரக்கூடாது. உங்களுக்குள்ள இருந்தது லவ்வே கிடையாது, வெறும் அரேஞ்ச்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா சுகுமா? வாழ்க்கைன்னு தான் நினைச்சேன் மேடம். இல்ல, உங்களுக்கு அவரோட உதவி தேவைப்பட்டது, உங்களுக்கு அவங்களோட உதவி தேவைப்பட்டது பல விஷயங்களுக்கு. இதுக்கு மேல நான் இதை விவரிக்க விரும்பல. உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன். புரியுது. உங்களுக்குன்னு சேர்த்து தான் சொல்றேன் தம்பி, அவங்களுக்கு மட்டும் இல்லை. அதனால இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரிலேஷன்ஷிப்குள்ளே வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவங்க உங்கள் வேலையை பார்க்கணும். ஒத்து போலன்னா விட்டுருங்க. இன்னும் அவங்க மேலே போய் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருந்தால் கூட விலகிங்க. ஓகே, ஒவ்வொரு தரமும் அப்படி தான் மேடம் விலைக்கு போவேன். இன்னும் வேண்டாம். இன்னும் அவங்க தரமும் கூப்பிட்டாலும் அப்படிதான் போகாதீங்க, கூப்பிட்டாலும் போகாதீங்க. அவர் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்காதீங்க. நான் வீட்டில் நிம்மதியாக கதவு திறந்து வைக்க முடியல மேடம். சொல்லிடுங்க மேடம். 2 விஷயம் சொல்லியாச்சுல்ல. ஒன்று உயிரில் எழுதி வச்சுடுங்க, அடுத்தது சிசி கேமரா போட்டுடுங்க. அப்புறம் யாருமே போய் சொல்ல அந்த முடியாது. நிம்மதி, அவங்களோட நிம்மதி என்ன நிம்மதின்னு கொஞ்சம் கேளுங்க மேடம். உன்னால தான் போச்சு என்ன நிம்மதி. நிம்மதி இருக்க உன்னால தான் முடியல போச்சு. மறுபடியும் அதை இழுக்காதீங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் அவங்கள அசிங்கம் பண்ணாம தன்மானத்தோட அவங்களுக்கு கௌரவமா போறோம். அவன் தான் நான் மனுஷன். பண்ணுவேன் அசிங்கம், நான் பண்ணுவேன் அசிங்கம். நீங்க விட்டுருங்களேன் அவங்கள. உங்க பையனை கூட்டிட்டு போங்க சார். போங்கப்பா, குப்பையாக தான் போவேன் நாசமா. போங்க. ஏன் அப்படி பேசுறீங்க? நேரம் இதெல்லாம் ஒழுங்காக வாழணும்னு சார் வாழுவார். மறுபடியும் நான் அதுதான் சொல்றேன். ஒரு ஆணுக்கு என்ன அழகுன்னா, ஒரு பொண்ணு வேண்டா சொல்லிச்சுன்னா, ஒரு பொண்ணு வேண்டா சொல்லியாச்சுன்னா அவளோட அவளோட சாய்ஸ, அவளோட விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கிடணும். நெயில் கூட படக்கூடாது. எதுக்கு? அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். ஒவ்வொரு வாட்டும் இப்படி தான் மேடம் போவேன். நீங்க உங்க வாழ்க்கையை சீர பண்ணீங்க தம்பி. மறுபடியும் நீங்க போனீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. நீங்க ஏன் போறீங்க? நீங்க தைரியமா இருங்க. வந்துட்டு போ. ஆம்பளை புள்ள நீ. ஆம்பளை ஆனாலும் பொம்பளை ஆனாலும் தெரிஞ்சுக்கணும் வேண்டாம். நமக்குன்னு ஒரு தன்மானம் இல்லையா? நீங்க உங்க வாழ்க்கையை சீர பண்ணீங்க. உங்க அப்பா அம்மாக்கு இருக்கிறது கடமையை செய்யுங்க. சரியா? நல்லபடியா வாழுங்க. அவங்கள்ட்ட அப்படி சொல்லாதீங்க, நீ சீரழிஞ்சு போவாய் சொல்லாதீங்க. தப்பான விஷயம் அது. நல்லா இருமா சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்கணும்னு தான் மேடம் நினைக்கிறேன். இன்னும் நினைக்காதீங்க. அவங்க பாத்துப்பாங்க அவங்க வேலைய. நீங்க நினைக்க வேண்டாம். நீ முஞ்சி போச்சு. ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க நினைச்சா முடியுமா? அவங்க தான் நினைக்கணும். நீங்க நல்லா இருங்க. உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு நினைங்க. உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அவங்க வேலையை அவங்க பாத்துப்பாங்க. சரிங்களா? அவங்கள பார்த்தா கூட நல்லா இருக்கீங்களா கிளம்பு. இல்ல அது கூட சொல்ல வேண்டாம், அது கூட வேண்டாம். தலையை குஞ்சிட்டு போ. உங்க பாட்டுல உங்க வேலையை பார்த்துருப்பாங்க. அவங்க விட்டுடுங்க. அவங்க லைஃப் அவங்கள்ட்ட விட்டுருங்க. சரியா? நீங்க உங்க லைஃபை பார்த்துங்க. தேங்க்யூ. என்னம்மா நினைச்சே சுகுணா எங்களை பத்தி? ஒன்றும் இல்லை மேடம். உங்களுக்கு எல்லாமே இது பண்ண முட்டாளுங்க நினைச்சியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்டேன், எப்படிம்மா அப்பா இல்லாம எப்படிம்மா வீடு கட்டுறேன் நான் கேட்டேன்னா என்னெல்லாம் சொன்னீங்க நீங்க? அப்பா வச்சுட்டு தான் போனாங்க. அப்பா உயிரோட இருக்கும்போது அந்த நீங்க என்ன வேலை செய்றீங்க? இவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நீங்க என்ன வேலை செய்றீங்க சுகுணா? நான் இப்போதைக்கு ஒன்றும் வேலை செய்யலை. என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலைங்க.